இட்டப்பூர் நாவிக்க ஹமுதாபதி உலுகே தென்னை யாழி ரிமாண்ட் என்பதான செய்தியாகவே இதனை நாங்கள் அவதானிக்கலாம். முன்னாள் கடற்படை தளபதி இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டமை தொடர்பிலான விடயத்தில் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவருக்கான விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி ஓய்வு பெற்ற அட்மிரல் நிஷாந்த் உலுகே தென்னவை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு பொல்கஹவல நீதவான் நீதிமன்றம் நேற்று இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலுகே தென்ன கடந்த 28ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். பொத்துகர பகுதியில் நபர் ஒருவரை கடத்தி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கமைய அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சந்தேக நபரான நிஷாந்த் உலுகே தென்ன கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டதோடு கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு முகாம் அவரது கண்காணிப்பில் செயற்பட்டுள்ளமையும் போலீஸ் விசாரணைகளில் இவ்வாறு தெரிய வந்திருக்கிறது என்பது முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது.